என்னுடைய ரூமில் பின்னாடி நீங்கள் ஆஃபீஸ் ரூம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தொட்டி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இல்லை, எலுமிச்சப்பழம் செடி இருக்குது. எனக்கு இந்த செடி வளர்க்குற ஆசையும் இல்லை, பழக்கமும் இல்லை. இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை, செஞ்சதே இல்லை. செடியை வச்சு விதை வைக்கிறது, மண் போடுறது, தண்ணி ஊற்றுறது, இந்த காரியம் நம்மளுக்கு தெரியும் தெரியாது, பழக்கமும் இல்லை, செஞ்சதும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ பெருசு இருக்குது. என்னன்னா, ஒரு நாள் நான் ஃபோன்லேயே கம்ப்யூட்டர்லேயே ஏதோ வீடியோ பார்த்துனே இருக்கும்போது அது இன்ஸ்டாகிராமுக்கு ஃபார்வேர்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒருவர் விதை விதைக்கிறதை குறித்து சொல்லின்னு இருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, எலுமிச்சப்பழம் விதையை எப்படி விதைக்கிறது. அதை பார்த்ததுமே அது என்ன ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் இருக்கும், அவ்வளோதான். குடுகுடுன்னு பேசிடுறாரு, முடிச்சிடுறாரு. அதை பார்த்ததுமே எனக்குள்ளே ஆகிடுச்சு. அப்போ அவர் சொன்ன மாதிரியே ஒரு எலுமிச்சப்பழத்தை வாங்கினேன், அதை கட் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரியே விதையை லேசாக ஒரு இடி இடித்தேன். அவர் சொன்ன மாதிரியே பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு 3 நாள் இருட்டிலே என் கபோர்டுக்குள்ளே அதை மூடி வச்சேன். அவர் சொன்ன மாதிரியே 3 நாள் கழித்து அதை எடுத்து தொட்டிக்குள்ளே வச்சு தண்ணி ஊற்றினேன். ஒரு 3 நாள் கழித்து பார்த்தா லேசாக இலை வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. எனக்கு விதைக்க தெரியாது, எப்படி விதை போட்டால் வளரும்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய செடி இருக்க காரணம் என்ன? உங்களை தான் கேட்குறேன். ஒருத்தர் சொன்னதை கேட்டு அதன்படி செஞ்சபோது எனக்கு தெரியாத ஒரு நன்மை அங்கே ஏற்பட்டது. இன்னும் ஒரு 6 மாதம் போச்சுன்னா லெமனோடு கூட வரேன் நான். அவ என்னன்னா, இந்த கேட்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். லிசனிங் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அதனால தான் இயேசு போதிக்கும் பொழுது எல்லாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களை நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அப்போ கேட்கிறவர்கள் மாத்திரம் இருந்தா என்ன பண்ணிக்கொள்றோம், உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். வஞ்சிக்கிறதுனா என்னது? ஏமாத்திக்கிறீங்க. சர்ச்சுக்கு வந்துட்டோம், வார்த்தையை கேட்டுட்டோம், ஆனால் என்ன பண்ணின்னு போகிறீங்க, ஏமாற்றப்பட்டு போகிறீங்க. நல்லா பேசினாரு, நல்லா இருந்துச்சு, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணிட்டோம், வார்த்தையின்படி செய்யவே இல்லை. இயேசுவே சொல்லுகிறார், புத்தி உள்ள மனுஷன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனுக்கு நான் ஒப்பிடுவேன். அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுவான், பெரும் மழை வந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் அது சேதப்படாது. யாரு? புத்தி உள்ள மனுஷன். கேட்கிறவன் இல்லை. ஏன்னா இன்னொருத்தரையும் கர்த்தர் சொல்லுகிறார், புத்தி இல்லாத ஒரு மனுஷன். அவன் யாரு? கேட்பான், ஆனால் என்ன பண்ண மாட்டான், செய்யவே மாட்டான். இன்னைக்கு நீங்கள்லாம் யாரு? வாழ்க்கையை பார்த்தா தெரிஞ்சிடும். இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்க, இத்தனை வருஷமாக பேசிக்கினே இருக்கிறோம். உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்தா தெரிஞ்சிடும், நீங்கள் புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஞாயிறு தோறும் வருது பெரிய காரியம் இல்லை. ஆனால் வந்தீங்கன்னா என்ன பண்ணோம், அந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார்.